புஷ்பா நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல். இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் நம்ம அல்லு அர்ஜுன், அதுக்கடுத்து நம்ம ராஷ்மிகா மந்தனா, பகத் பாசில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே இணைந்து இப்போதைக்கு திரையரங்குகளில் ரொம்பவே கிராண்டாக வெளிவந்திருக்கிற புஷ்பா படத்தோடைய பாகம் 2, இந்த படத்தோடைய திரை விமர்சனம், அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். படத்துடைய கதை என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய எண்டிங் அப்படின்றது பகத் பாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் இடையில இருக்கிற அந்த ஈகோ கிளாஷ் என்ன ஆக போகுது அப்படின்றது மட்டும்தான். அதுதான் இந்த படத்துடைய மையக்கரு. அவங்க 2 பேரும் எப்படி மோதிக்கிறாங்க, யார் ஜெயிக்கிறாங்க, பகத் பாசிலா அல்லு அர்ஜுனா அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை சுருக்கம். மற்றபடி இந்த கதையை பற்றி நான் எதையும் சொல்ல விரும்பலை. இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அல்லு அர்ஜுன் மனசு சும்மா பின்னி எடுத்திருக்காப்ல, அடங்காதவன்டா அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா புஷ்பா ஆஜ் எதுக்கும் அடங்காதவன்டா. அந்த அல்லு அர்ஜுன் கேரக்டருக்கே ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த கேஜிஎஃப் படத்துல எப்படி ராக்கி பாய்க்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆச்சோ, அதே மாதிரி தான் இந்த அல்லு அர்ஜுன் கேரக்டருக்கும் நம்ம எல்லாரும் மிகப்பெரிய ஃபேனாக இருக்கும். அந்த கேரக்டரை ரொம்பவே அற்புதமாக அந்த கேரக்டர் நடிச்சிருக்காருன்னு சொல்கிறத விட அந்த கேரக்டராகவே அவர் வாழ்ந்திருக்காருன்னா சொல்லணும். இந்த ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டு மனுஷன் பண்ணுற ஒரு விஷயங்களும் அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், நம்ம தமிழ் டப்பிங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக ரொம்பவே அற்புதமாக நம்ம அல்லு அர்ஜுன் பண்ணியிருக்காப்புல. இத்தனை வருஷம் இந்த படத்துக்காக அவர் கஷ்டப்பட்டிருக்காருன்னா இந்த அவுட்புட்காக தான். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த வேற மாதிரி படமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ராஷ்மிகா மந்தனா, பொண்டாட்டி பெற்ற புருஷன் கேட்டா என்ன ஆகும்னு இந்த உலகம் பா. எப்பயுமே கதாநாயகிகளுக்கு படத்துல பெரிய கதாபாத்திரம் ஒண்ணுமே இருக்காது. வருவாங்க, ஜோடி போட்டு ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே போயிடும். ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம சுகுமார் அவர்கள் இந்த படத்துல அவங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அற்புதமாகவும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா எனக்கு குறையப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பாகத்தில் இருந்த வாய்ஸ் இந்த 2ஆம் பாகத்தில் இல்லை. நம்ம ராஷ்மிகா மந்தனாக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல யார் வாய்ஸ் கொடுத்தாங்களோ அவங்களே இந்த செகண்ட் பார்ட்டுக்கும் வாய்ஸ் கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். சரி, அதுக்கடுத்து நம்ம பகத் பாசில், மனுஷன் பின்னி எடுத்திருக்காப்புல. ஒரு படத்துலயும் அவரை பத்தி நம்ம பெருமையா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் ஒரு நடிப்பு அரக்கன் அப்படிதான் நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பரா அந்த கேரக்டரை வேற மாதிரி பண்ணியிருக்காப்புல. அவருடைய பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவர் பண்ற ஒரு விஷயங்களா இருக்கட்டும், அந்த சைக்கோத்தனமான வில்லனை எப்படிலாம் வெளிப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு சூப்பரா பகத் பாசில் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல. அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அதுக்கடுத்து கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம சுகுமார் டைரக்டர், இவரை பற்றி நம்ம பேசியே ஆகணும். படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா புஷ்பா 1 வெளிவந்து ஹிட் ஆயிடுச்சு. இப்போ புஷ்பா 2க்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே நம்ம சுகுமார் அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா அதை பூர்த்தி படுத்துற மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவத்தை அவர் பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து இந்த படத்தை எடுக்கிறாங்க, படம் வெளிவருது, சென்சார் ஆகுது, பகீர்னு இருக்கு எல்லாருக்கும். படத்தோடைய ரன் டைம் 3 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படின்ற மாதிரி. போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ரீசெண்டாக ஒரு சம்பவத்தை பேன் வேர்ல்டு, அதாவது இது பேண்டியன் படம், ஒரு பேன் வேர்ல்டு ஒரு படம் பண்ணாங்க. 2.5 மணி நேரம் ஒண்ணுமே பண்ண முடியல, போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 2.5 மணி நேரம் ஓடாத ஒரு படம் இப்போ இந்த படத்தை 2.5 மணி நேரமே ஓடல. அப்படி இருக்கும்போது இந்த படம் 2 மணி நேரம் 20 நிமிஷம் 3 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்கு. இது எப்படா அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த 3 மணி நேரம் 20 நிமிடத்தை ஆடியன்ஸ் எல்லாரையுமே பிடிச்சி அந்த சீட்ல உட்கார வச்சாரு பாருங்க, வேற மாதிரிங்க. அந்த படத்தோடைய ஸ்கிரீன் பிளே நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு காட்சிகளும் ரொம்ப அற்புதமா சூப்பரா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் இப்போ வந்துருவீங்க, நீங்க தமிழ் படத்தை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க, நீங்க தமிழா இருந்துகிட்டு தமிழ் படத்துக்கு சப்போர்ட் பண்ணாம மற்ற மாநிலங்கள் படங்களுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் கிளம்பி வருவீங்க. அந்த மாதிரி யாருன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதோட ஓடிடுங்க. உங்களுக்கு எல்லாம் படம் பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருந்தா இந்த படத்தை பாருங்க. இல்ல பார்க்க வேணாம், நான் தமிழ் படம் தான் பார்ப்பேன்,
என்ன அளவுக்கு கிரிஞ்சா பண்ணாலும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா நீங்க பார்க்கலாம். மற்றபடி யாரும் இந்த ரிவ்யூ பார்க்க வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மணி நேரம் 20 நிமிடம் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்த ஒரு விஷயம். டெஃபினட்டா நானுமே சொல்லியிருந்தேன் படம் வந்ததுக்கு அப்புறம் ட்ரிம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நான் இப்போ சொல்றேன், டெஃபினட்டா இந்த படத்தை ட்ரிம் பண்றதுக்குலாம் வாய்ப்புகளே கிடையாது. இந்த படம் எத்தனை நாள் ஓடுதோ அத்தனை வாரமும் இந்த படம் 3 மணி நேரம் 20 நிமிடம் இந்த ரன் டைம் தான் ஓடும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. ஒரு காட்சிகளும் ரொம்ப அற்புதமா வேற மாதிரி ரொம்ப நம்ம அல்லு அர்ஜுனுடைய அந்த ஸ்கிரீன் பிளே அந்த நடிப்பு இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமா, ரொம்ப ஃபன்னாவும் மாசாவும் ரொம்பவே கிளாஸாவும் ரொம்பவே அற்புதமா இருந்தது. டைரக்டர் வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காப்ல. பார்ட் 3 லீடு கொடுத்துட்டாங்க. டெஃபினட்டா புஷ்பா 3 த ராம்பேஜ் வேற மாதிரி ஒரு சம்பவம் உலக அளவில் பண்ண போகுது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. சரி, அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இந்த படத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கு, அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பேசுவோமே அப்படின்ற மாதிரி இந்த ரிவ்யூ நம்ம கொண்டு போக போகிறோம். படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்ம சாம் சிஎஸ் முதல் பாகத்துக்கு டிஎஸ்பி பண்ணியிருந்தாலும் இரண்டாம் பாகத்துக்கு சாம் சிஎஸ் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாப்புல. அந்த மாசினை எந்த அளவுக்கு மேலே கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக அவருடைய பின்னணி இசைனால கொண்டு போய் சேர்த்திருக்காப்புல. நம்ம டிஎஸ்பி அவரை பற்றி நம்ம பேசி ஆகணும். பாடல்கள் நம்ம டிஎஸ்பி தான் பண்ணியிருக்காப்புல. ஒரு சில பாடல்கள் நம்மளுக்கு ஆடியோவாக கேட்கும் போது என்னடா சாங் இது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அந்த சாங்கை படத்தில் பார்க்கும்போது ஒரு வேற மாதிரி ஒரு மேஜிக். அந்த படத்தோட நம்ம டிராவல் பண்ணி அந்த சாங்கை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கே, அடடே நம்ம டிஎஸ்பி ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு, நீயா மியூசிக் போட்ட அப்படின்ற மாதிரிலாம் பேச தோணுது. அந்தளவுக்கு சூப்பராக ஒரு பாடலையும் கொடுத்துருக்காப்புல. அந்த குறிப்பாக அந்த பீலிங்ஸு, அதுக்கடுத்து அந்த கிஸ்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பாடலும் ரொம்ப அற்புதமாக படத்தில் பார்க்கும்போது. அதில் குறிப்பாக டெக்னிக்கலாக இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு திரைப்படம் இந்த புஷ்பா படத்துடைய பாகம் 2. டெக்னீஷியன் டீம் எல்லாமே ரொம்ப அற்புதமாக வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு காட்சிகளுக்கும் அவங்க டீட்டெயில் பண்ணியிருக்கிற விதங்களாக இருக்கட்டும். இந்த தெலுங்கு படங்களுக்குன்னு சில பல மசாலா அப்படின்ற மாதிரிலாம் கிரிஞ்சிங்கள் இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அட்டா பாவிகளா அப்படின்ற மாதிரி வாயை புலக வச்சிருது. ரீசெண்டாக நம்ம சூர்யா அவர்கள் சொன்னாப்புல, எனி கிரியேட்டர் எனி டைரக்டர் இன் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வாயை பொழந்து பார்க்க போறாங்க. அது நீங்கள் இந்த படத்தில் தான் பார்ப்பீங்க. வாயை பொழந்து நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கு. மாஸ் சீன்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு சில சீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணே கலங்க வச்சிடறாப்புல. நம்ம அல்லு அர்ஜுன் ரொம்ப அற்புதமாக அவருடைய நடிப்பு திறமையை இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த புஷ்பராஜ் அப்படின்ற ஒரு கேரக்டரை வேற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. முதல் பாகத்தை விட பல மடங்கு இந்த படத்துக்காக அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்தளவுக்கு சூப்பராக அந்த படத்துடைய அவுட்புட்டையுமே கொண்டு வந்திருக்காங்க. இத்தனை வருடம் நம்மளை காக்க வச்சுருந்தாலும் அதுக்கான முழுமையான பலன் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய இன்ட்ரோ, அதாவது நம்ம அல்லு அர்ஜுனுடைய இன்ட்ரோவில் தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகும். அந்த இன்ட்ரோ பற்றி நம்ம பேசி ஆகணும். ஒரு பெரிய ஹீரோ, அதாவது புஷ்பா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நம்ம இப்போ படத்தில் அறிமுகப்படுத்த போகிறோம். அந்த காட்சி நம்ம எப்படி படமாக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் போயிருக்கும் போல இருக்கேன். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைனா போயிட்டாங்க. சைனாவில் ஒரு மாஸ் ஃபைட் சீன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைட் சீன் மட்டும் இல்லை, இந்த படத்தில் இருக்கிற பெரும்பாலான ஃபைட் சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெலுங்கு படங்கள்லேயே எப்படி ஃபைட் சீன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு நீங்கள் என்ன பாயம் வானத்தில் பறக்கிறான், இப்படி போகிறான் அப்படி போகிறான், எகிரி குதிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கலாய்க்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த சீனை அவங்க எடுத்திருக்கிற விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த கிரிஞ்சி காட்சிகளை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அந்த கிரிஞ்சாக எகிரி குதிக்கிற விஷயங்கள்லாம் அந்த கண்டெய்னர் மேலே எகிரி வச்சு ஓடுறதுலாம் ஏதோ மாதிரி இருக்கு. அதில் குறிப்பாக ஒருத்தனை தூக்கி வச்சுக்கிட்டு ஓடுறாப்புல. புஷ்பா பிரச்சனை இல்லை, ஏன்னா கட்டையை வச்சு சுமந்த ஒரு மனுஷனை விட அந்த அவர் தூக்கிட்டு போகிற மனுஷனை விட பல மடங்கு எடை கொண்ட பொருள்களை எல்லாம் அவர் தூக்கியிருக்காப்புல அவருடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. அந்த இன்ட்ரோ ஃபைட் சீன் ரொம்ப அற்புதமாக ரொம்ப சூப்பராக மேக் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் டேர்ம்ஸ் இருக்குது. என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அது வந்து KGF 2 கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த KGF 2 கிளைமேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே நம்ம ரீக்ரியேட் பண்ணுவோம் வேறு மாதிரி அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து ராஷ்மிகா மந்தனாவும் நம்ம அல்லு அர்ஜுனும் கிச்சனில் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த கிச்சனில் நடக்கக்கூடிய சம்பவம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நம்ம சுகுமார் அவர்கள், நம்ம அல்லு அர்ஜுன் என்னதான் ஒரு கோவமான கேரக்டர், பயங்கரமான வில்லனாக இருந்தாலும்
அவருடைய மனைவி கிட்ட அவர் எப்படி பாசமாக இருக்காரு, அவர் வந்து மனைவி கிட்ட வேற ஒரு பரிணாமத்தில் இருக்காரு அப்படின்ற விஷயத்த காட்டுறதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இடங்கள்ல நிறைய அடல்ட் விஷயங்கள் படத்தில் இடம்பெற்றிருக்கு. நம்ம ராஷ்மிகா மந்தனாவும் அல்லு அர்ஜுனும் பெரும்பாலும் தனியாக எங்கே போகிறாங்களோ அங்கே எல்லாமே அது இருக்கும். என்னடா இது ஆஹா, ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஃபேமிலியாக போயிட்டீங்கன்னா ஐயோ மாட்டி விட்டானே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆஹா அம்மா நம்மளை பார்க்குறாங்க, ஓகே சரி 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 இருக்கட்டும், ஒன்றும் இல்லை ஒன்று பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நீ என்னடா அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம ஏதோ இல்லை அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா, நான் ஏதோ ஒன்று வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நிறைய காட்சிகள் இந்த படத்தில் இருக்கேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. என்னடா சொல்கிற இதெல்லாம் க்யூட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் இருக்குது, வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும். அந்த காட்சிகளை அவங்க படமாக்கி இருக்கிற விதமே ரொம்ப அற்புதமாக இருக்கேன். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும். ராஷ்மிகா மந்தனா வந்து அல்லு அர்ஜுன் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்பாங்க. அதாவது நம்ம அல்லு அர்ஜுன் சிஎம்ஐ மீட் பண்ண போவாப்பில், எனக்கு வந்து நீ சிஎம் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வா, அதை நம்ம ஆளில் பெருசாக மாட்டுவோம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம அல்லு அர்ஜுன் வந்து பொண்டாட்டி கேட்டுட்டால் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுற ஒரு கேரக்டர். ஸோ புஷ்பா என்ன பண்ணுவார், அடங்காதவரில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாப்பில். அங்கே ஒரு சம்பவம் நடக்கும். அப்போ ஒரு முடிவு பண்ணுவாப்பில், நான் சிஎம் கூட ஃபோட்டோ எடுப்பேன், ஆனால் எப்படி அப்படின்றத நீங்கள் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வேறு மாதிரி ஒரு மாஸ் சம்பவங்க, அது யாராலையுமே நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக அதை படமாக ஆக்கின விதமே, ஐ மீன் அது ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நடக்குமா சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரியல. ஆனால் அதை படமாக அவங்க பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம அல்லு அர்ஜுனுக்கும் பகத் பாசிலுக்கும் ஏகப்பட்ட கிளாஷ், அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபீலிங்ஸ்னு ஒரு பாடல் லாஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்புறேன். என்னடா சாங் இது அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த சாங்கில் நம்ம எல்லோரும் பெருசாக பார்த்த விஷயம்னா டான்ஸு தான். அது முக்கியமாக படத்தில் வேறு மாதிரி இருக்குது. நம்ம ராஷ்மிகா வந்து நான் வந்து எனக்கு ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ போய் சொல்லுவாங்க. ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சுன்னா ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த அந்த அப்படியே ட்ராக் பிடிச்சி அந்த ஃபீலிங் சாங் வரும். ரொம்ப அற்புதமாக அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன காஜில் பண்ணாங்கன்னு தெரியல, பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. அதுக்கடுத்து படத்துடைய இன்ட்ரவல் எப்படின்னா, இப்போது அல்லு அர்ஜுன் ஐ மீன் புஷ்பா அப்படின்ற கேரக்டர் வேறு மாதிரி வெறித்தனம் பயங்கரமான ஒரு கேரக்டர். அவர் எப்படி டம்மி ஆக்க முடியும் அப்படின்ற விஷயத்த இன்டர்வலில் பண்ணியிருப்பாங்க. என்னடா இது நம்ம தலையை இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஷாக்கிங்காக இருக்கும், என்னடா நம்ம புஷ்பாவை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி. அங்கே நான் பண்ணுறேன் பாடுறா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரகலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி ஒரு ரகலையை பண்ணுவாப்பில். நம்ம பகத் பாசில் மூஞ்சியை பார்க்கணுமே டவ் அப்படின்ற மாதிரி விட்டா இப்போயே ஒன்று கொண்டுருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஃபன்னாகவும் மாஸாகவும் இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். அந்த இன்டர்வல் பிளாக்ல நம்ம அல்லு அர்ஜுனுடைய டைலாக் டெலிவரிலாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். மதன் கார்கி படத்துடைய வசனத்தை அவர் தான் எழுதியிருக்காப்புல. ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காருங்க. நீ அப்பா எழுதுன லாஸ்ட்டாக எங்களுக்கு தான் எழுதுனேன், அதை கேட்கவே முடியல, அங்கே மட்டும் நல்லா பண்ணுற, உள்ளுக்குள்ளே ஏதோ வச்சிருக்க போல். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மதன் கார்கி அந்த டைலாக் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காப்புல. அந்த வேர்ல்டு ஃபயர் அப்படின்னு சொல்கிற மாஸ் சீன்ஸாக இருக்கட்டும், இன்டர்வல் பிளாக் மரண மாசுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்டர்வல் முடித்த உடனே அப்பா ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்து நம்ம இப்போ செகண்ட் ஹாஃப் போவோம். ஆனால் இன்டர்வலை பொறுத்த வரைக்கும் திரி பயங்கரமான சம்பவம் திரிக்கி விட்டுருக்காங்க. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. செகண்ட் ஹாஃபில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். ஐ மீன் டைலாகே இருக்காது, ஆக்ஷனில் தான் அந்த காட்சியை அவங்க மேக் பண்ணியிருப்பாங்க. அதாவது பகத் பாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் ஒரு விஷயம் பேசுகிற மாதிரி. ஆனால் அந்த இடத்துல டைலாக் எதுக்குமே இருக்காது. நம்ம பகத் பாசில் அப்படியே சைக்கிள் ஒன்று பண்ணுவாப்பில், அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி நம்ம அல்லு அர்ஜுன் ஒன்று பண்ணுவாப்பில். இவர் அது வேறு மாதிரி புரிஞ்சுப்பார், அவர் வந்து வேறு மாதிரி புரிஞ்சுப்பார். அது பார்க்குறதுக்கும் ரொம்ப ஃபன்னாக இருக்கும், மாசாக இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த முக்கியமான ஒரு காட்சி இருக்கும். அதாவது அந்த காட்சி தான். அந்த காட்சி படத்தில் பார்க்கும்போது அந்தளவுக்கு சூப்பராகவும் ரொம்பவே பயங்கரமாகவும் இருந்தது. எனக்கு அந்த காட்சி பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அற்புதமாக ரொம்ப ஃபன்னாகவும் மாசாகவும் அதை மேக் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு அந்த சீன் அந்தளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்க. வேர்ல்டு ஃபயர். அதுக்கடுத்து ஜாத்ரா சீக்வன்ஸ், அதாவது நம்ம அல்லு அர்ஜுன் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அந்த கிளிம்ஸில் கூட வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன்.
நம்மமே அந்த ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்த்துட்டு ஏன்னா இது வந்து பத்தோடி ஃபர்ஸ்ட் லுக்கே அதுதான் கொண்டு வந்தாங்க. என்னடா அது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது படத்தில் காட்சியாக பார்க்கும்போது இந்த சீக்வன்ஸ் தான் வாயை பொழந்துக்கிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு அற்புதமாக இருந்தது. இந்த காந்தாரா படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க இல்லையா, அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு சாங்கை கொண்டு வந்து அங்கே ஒரு எமோஷனை கொண்டு வந்து நம்மளை கண் கலங்க வச்சு வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் படத்தில் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் அப்பயே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு தெலுங்கு படம். தெலுங்கு படத்தில் எந்த மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குமோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு என்னப்பா இவர் ஏரில் பறக்கிறாரு, இவர் வந்து இப்படி போகிறாரு, இவர் அடித்த ஒன்று அப்படி போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேச முடியாது. அது தெலுங்கு படங்களில் பெரும்பாலும் இல்லை எல்லா படங்களையும் இருக்கிற நார்மலான ஃபைட் சீக்வன்ஸ் தான். அவங்களுக்கு அந்த மாதிரி தான் ஃபைட் சீக்வன்ஸ் பிடிக்கும். அந்த இடத்துல அந்த சீக்வன்ஸ் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த அளவுக்கு மாசாக ஒரு ஃபைட் சீன் நடந்து முடியுது அப்படின்னு நம்மளை கண்கலங்க வச்சிடுறாங்க. அல்லு அர்ஜுன் புஷ்பா ரொம்ப அப்செட் ஆகிடுறாப்புல. அதை நம்ம பார்க்கும்போது அந்த படத்தோடு நம்ம கனெக்ட் ஆகிட்டோம். அந்த கேரக்டரோடு நம்ம கனெக்ட் ஆனதுனால தான் அந்த புஷ்பா கேரக்டர் கூட நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணுறோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போது லாஸ்ட்டாக கங்குவா அந்த கேரக்டர் கூட நம்ம ஒட்டவே இல்லை. அது என்ன எவன் ஜத்தா எனக்கு என்ன வாய்ந்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த படம் அப்படிலாம் இல்லை. அந்த கேரக்டர் கூட நம்ம கனெக்ட் ஆகிட்டு அந்த படம் பார்க்குறதுனாலே என்னமோ எமோஷன்லாம் ரொம்பவே அற்புதமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கிஸ்கு దబ్బలు పడతాయి రాజా దబ్బలు పడతాయి రో దబ్బ దబ్బ దబ్బలు పడతాయి రో கிசுக்கு வேற மாதிரி ஒரு பாடல். அது ஆடியோவாக கேட்க முடியல, ஆனால் வீடியோவாக ரொம்ப அற்புதமாக இருக்கும். படம் வந்ததுக்கப்புறம் ஆடியோவாக கேட்டு நம்ம வைப் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். வேற மாதிரி இருந்ததுங்க. ஸ்ரீலீலாவுடைய டான்ஸாக இருக்கட்டும், விஷுவல் வேற மாதிரி, அந்த ஸ்டெப்ஸு, அந்த சினிமா அந்த கொரியோகிராஃபியே ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த கிளைமேக்ஸில் அந்த சாங்கோடைய எண்டிங்கில் ராஷ்மிகா மந்தனா, அல்லு அர்ஜுன், ஸ்ரீலீலா இவங்க 3 பேரும் அந்த ஸ்டெப்பு போட்டது வேற மாதிரி இருந்தது. அந்த கிஸ்கு சாங் படத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஹைலைட். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஊ அண்டாவா மாமாமா ஊ அண்டாவா மாமா எந்த அளவுக்கு சூப்பராக இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த பாடலும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதுக்கடுத்து ஃபைனலாக படத்துடைய கிளைமேக்ஸ் வேர்ல்டு ஃபயர் அடங்காதவண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த புஷ்பா 1ல் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். காட்டு உள்ள நம்ம அல்லு அர்ஜுனுடைய ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு கையை பின்னாடி கட்டிட்டு மாசான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நம்ம அல்லு அர்ஜுன் அந்த இடத்துலேருந்து எப்படி தப்பிப்பார்? ஏன்னா குத்தி அத்தனை பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்பட்றா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தால் அங்கே ஒரு சம்பவத்தை பண்ணி அந்த ஃபைட் சீக்வன்ஸை ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வேறு மாதிரி நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம். அதாவது பின்னாடி கையை கட்டிடுவோம், காலையும் சேர்த்து கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2த்தையும் கட்டிடுவாங்க. ஆனால் ஃபேஸ் கவர் ஆகிருக்காது, அது ஓப்பனில் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஐடியா பண்ணி, அது நீங்கள் லாஜிக்கலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மேபி அது நல்லா திறமை மிகுந்த நல்லா ட்ரைனிங் எடுத்தவங்க அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அது படமாக நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் லாஜிக்கலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே நம்மளுக்கு இருக்குது. எப்படிவா இது, என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. என்னடா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்ல வேண்டிய தோணுது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லலாம். அப்படிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அது படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக நீங்களே என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. போடுறா, தூக்கி சொருவுடா, கடிடா, தூக்கி போடுறா அவனை, வெட்டுறா அவனை அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அந்த அளவுக்கு நமக்கே வெறிய அளவு வர அளவுக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸை மேக் பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் ஃபைட் சீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதுக்கடுத்து ஃபேமிலியாக ஒன்றான விஷயம் ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் எமோஷனாகவும் நம்ம அல்லு அர்ஜுன் ஃபஸ்ட் டைம் அந்த விஷயத்தை அவருடைய அண்ணன் வந்து ஒரு விஷயத்த பண்ணுவாப்புல. அதுக்கடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பா அப்படின்ற மாதிரி தோணும். கண்ணே கலங்கிடுச்சிங்க. கிளைமேக்ஸில் ஏன்டா அள வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. அதாவது ஒரு தெலுங்கு படமாக இருந்தாலும் நம்ம அந்த படத்தை பார்த்து அழுகுறோன்னா அப்போ அந்த படத்தை கூட நம்ம எந்த அளவுக்கு ஒன்றி போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுதான் ஒரு உண்மையான வெற்றியாகவும் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு சில படங்கள் வருது, ஏன்டா வருது அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஆனால் இந்த படம் பொறுத்த வரைக்கும் தெலுங்கு படத்திலிருந்து டப் பண்ணி கொண்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு அமோகமான வரவேற்பு நான் நினச்சி கூட பார்க்கல. தமிழ்நாட்டில் மட்டுமே 800 ஸ்க்ரீனில் இந்த படத்தை பிரம்மாண்டமாக நம்ம ஏஜஸ் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஓப்பனிங், டெஃபினட்டாக மிகப்பெரிய வெற்றி பெற ஒரு படமாக இருக்கும். அதுக்கடுத்து கடைசியாக பார்ட் 3க்கான லீடு வேறு மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் வந்தது இல்லையா, அந்த படத்தோட எண்டிங் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த படத்தோட எண்டிங்குமே. எல்லாத்தையுமே ட்விஸ்ட் வச்சு முடிச்சிட்டானுங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. புஷ்பா 3 எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த புஷ்பா 2க்கே இத்தனை வருஷம் ஆயிடுச்சு.
புஷ்பா 3க்கு கண்டிப்பாக 5 வருஷம் ஆகிடும்னு நினைக்கிறேன். அல்லு அர்ஜுன் இன்னும் 5 வருஷத்துக்கு புஷ்பா கேரக்டர்லேயே இருப்பாரா இல்லை வேறு படத்துக்கு போவாரா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் எனக்கு இந்த படம் பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அந்த ரன் டைம் எனக்கு பெருசாக எதுவுமே தோணலை. நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க. நான் இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 5க்கு 4 தரேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா அவுட் ஆஃப் 5 தருவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க. என்னப்பா ஃபுல்லாக பாசிட்டிவாக மட்டும் போடுற, அப்போ நெகட்டிவாக எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடங்கள் லேக் அடிக்குது தான். அதாவது படம் இப்படி போய்கிட்டு இருக்கும், திடீர்னு கீழே இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாலும் உடனே டாப் கீர் போட்டு மேலே தூக்கிட்டு போயிடுவாங்க. அது இந்த ரன் டைம் பெருசாக இருக்கிறதுனால இந்த செகண்ட் ஹாஃபில் சில பல லேக்ஸ் நமக்கு தெரிஞ்சாலும் அது நம்மளுக்கு பெருசாக இம்பாக்ட்லாம் ஆகலை. உடனே அந்த படம் பிக்கப் ஆகிட்டு வேற எங்கேயோ போயிடும். ஒரு சில 2-3 இடத்துல மட்டும் உங்களுக்கு லேக் ஆகிற ஃபீல் கிடைக்கும். மற்றபடி அந்த படம் உங்களுக்கு போர் அடிக்காது. அந்த ஸ்க்ரீன் பிளேவை நம்ம சுகுமார் அவர்கள் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த கிரிஞ்சி காட்சினா அந்த ஃபைட் சீக்வன்ஸில் இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு என்னடா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஏரில் பறக்கிறானுங்களே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஆனால் அது படமாக பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக மேக் பண்ணியிருக்காங்க. அது விஷுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால நம்மளுக்கு அதுவுமே பெருசாக படலை. இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு குறையாப்பட்ட விஷயம்னா இது 2 மட்டும்தான். இந்த ஃபைட் சீக்வன்ஸில் இருக்கிற இந்த கிரிஞ்சி காட்சிகள், இந்த செகண்ட் ஹாஃபில் இந்த 2-3 லேக் மட்டும்தான். மற்றபடி எனக்கு இந்த படத்தில் குறையாக சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ரொம்பவே அற்புதமாக ப்ராப்பராக அந்த கதையை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ப்ராப்பராக போது எல்லாருக்குமே அந்த கதை புரியும். அதாவது கங்குவா கதை யாருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 வாட்டி பார்த்தா தான் புரியும். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் பெருசாக 2 டைம் கொண்டு போகிறேன். ப்ராப்பராக அந்த கதை என்ன அப்படின்றது சின்ன குழந்தை பார்த்தா கூட புரியணும் அப்படி சொல்லிட்டு வேற மாதிரி படத்தை மேக் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. ரிப்பீட்டட் வாட்சுக்கு ஒர்த்து தான். தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் வேறு மாதிரி இருக்கும். 3D வெர்ஷன் வேறு டிலே ஆகிடுச்சு. இன்னும் 2 நாளில் வரும்னு நினைக்கிறேன். 3Dயில் இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போதைக்கு 2D வெர்ஷன் மட்டும்தான் ரெடி ஆச்சுன்னு சொல்லிட்டு 2Dயை தேட்டரில் கொண்டு வந்துட்டாங்க. 3D கூடிய சீக்கிரம் தேட்டரில் வரும். யாருமே மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் வேர்ல்டு ஃபயர் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படத்தை பாருங்கள். KGF 2 எந்த அளவுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்ததோ அதுக்கு நிகராக கொடுக்க முடியலனாலும் அதுக்கு கிட்டத்தட்ட சலிக்காமல் ஒரு 70-80% இந்த படம் உங்களை பூர்த்தி பண்ணோம். அதுக்கு நான் கேரண்டி. என் நம்பி போங்க. டெஃபினட்டாக நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. சூப்பரான திரைப்படம், வேறு மாதிரி இருக்குது.